அர்ஜுனாவை பற்றி கேட்டபடியா நான் சொல்லுறேன். இந்த பெரிய டக்ளஸ் தேவானந்தா, இந்த பெரிய சுமந்திரன், பெண்ணாம் பெரிய அரசியல் நடத்தின ஆக்களே முகவரி இல்லாமல் போகின. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு 4 கதையை கதைச்சு மக்கள் ஒரு விஷயத்துல பெண்ணாம் பெரிய சாதனையாளர். அர்ஜுனா எடுத்துக்கொண்ட அந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். அதை வெளியில முதல் கொண்டு வந்தார். அதுல அவரை பெரும்பாலும் எல்லாருமே பாராட்டு. அவர் எப்படி மாறணும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் தன்னுடைய டாக்டர் நல்ல வசீகரமான தோற்றம் உள்ளது. உங்களோட போக போக உங்களோட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாத்தி மாத்தி கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்களோட சேர்ந்த ஆலோசனைகளும் இந்த விஷயங்களை திருத்துங்கோ. வைத்தியர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டது. இவன் போய் கதைச்சதோட இவ்வளவு சனம் ஆதரவு என்றால் சனம் எங்களை கவனிச்சொண்டிருக்கு. சுனா மக்களின் சீற்றத்தை வைத்து எம்பியானது மாபெரும் சாதனை. நானும் இந்த பெரிய கட்சியை நடத்துற ஆக்களே மண் கவைக்க அவர் ஒரு சின்ன முயற்சியோட கொஞ்சம் வந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சொல்றார், வடக்குல யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற ஹோட்டல் முதலாளிகளுக்கு தூள் கடத்துறதுக்காக, போதை வஸ்து கடத்துறதுக்கு இந்த மீனவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இதுதான் பிரச்சனை என்று அவர் இன்றைக்கு ஒரு சொல்றார். இந்த அர்ஜுனா ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி மக்களுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் பணிப்பாளர் அப்பவும் செய்தவர். ஆனா அவரை பிறகு அவருடைய கதை காரியங்கள் எல்லாம் ஒரு நிலையற்ற மாதிரி போய்கொண்டதுல அவற்ற கதையில உதாரணம் காட்டி நாங்கள் கதைக்கிற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவருடைய கதையில எல்லாம் அவருக்கு மாறா கிடக்குது. நிச்சயமாக ஒன்றில் அப்படி சொல்லணும், இல்லாட்டி இப்படி சொல்ல ஒரு ஆளாகவும் சில விட அவர்களை ஒரு வைண்ட் அப் பண்ற விதமாகவும் கதைக்கிற விஷயங்கள் உண்மைக்கு புறமாக. ஆனால் அர்ஜுனாவை பற்றி கேட்டபடியா நான் சொல்லுறேன். இந்த பெரிய டக்ளஸ் தேவானந்தா மக்களுக்கு உதவி செய்தவர், நெடுக எம்பியா வந்தவர், அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சி வச்சுக்கிறவர் தானே. இந்த பெரிய சுமந்திரன், பெண்ணாம் பெரிய அரசியல் நடத்தின ஆக்களே முகவரி இல்லாமல் போட்டின. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு 4 கதையை கதைச்சு மக்கள் ஒரு விஷயத்துல பெண்ணாம் பெரிய சாதனையாளர். நான் அப்படித்தான் ஆரம்பத்திலே அவரை எண்ணினான். ஏனென்றால் அவருடைய திருத்தத்துக்கு பிறகு நான் அறைக்கு இருந்தோண்டு கதைக்கிறது உங்களுக்கு பேட்டிக்கு மட்டும்தான். நான் ஃபீல்ட்ல இறங்குறாள் முழு ஆஸ்பத்திரியிலையும் சரியான திருத்தம். நான் ஜப்னாவை சேர்ந்தேன். அதுக்காண்டி முந்தைய அந்த ஆஸ்பத்திரி பெரிய பிள்ளைகள் இல்ல. இப்ப மிக திருத்தங்கள் எனக்கு கிடக்கு. டாக்டர் மேல கடவுள் மாதிரியாக்கள் இப்ப இருக்கிறாங்க. அதுக்கு எந்தவித இரண்டாவது சிந்தனையும் தேவையில்லை. பல இடத்துலயும் இருக்கு. ஆனால் எங்கட இலவச மருத்துவம் என்றதுல ஓட்டையில் விழுந்துட்டது. ஓட்டு விழுகிறதுக்கு காரணம் இந்த பெரிய மருத்துவ ஜாவாரிகள், மாஃபியாக்கள். இந்த சப்ஜெக்ட் தான் சாவகச்சேரி மக்களின் மனதை கவர்ந்தது. அவங்க வெளியில சொல்லாமல் இருந்த சாமான் இவரால வெளியில வந்துட்டது. ஒரே ஒரு விஷயம், அர்ஜுனா எடுத்துக்கொண்ட அந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். அதை வெளியில முதல் கொண்டு வந்தார். அதுல அவரை பெரும்பாலும் எல்லாருமே பாராட்டினார். அவர் எப்படி மாறணும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் தன்னுடைய அவருடைய மக்கள்கிட்ட செல்வாக்கும் இருக்குது. அவர் எப்படியா நடந்து கொள்ளணும் அல்லது எப்படியா மாறணும் நீங்க கருதுறீங்க? நான் இந்த தேர்தல்களுக்கு எல்லாம் முதல் அங்க போய் நிக்கல. அந்த காலகட்டத்துல நான் அவரை படத்துல பார்த்திருக்கிறேன். நானும் வைஃபும் டவுனுக்கு போனா மத்தியானம் 2 பேரும் ஜாழ்ப்பாண வீட்லயும் தனி இருக்கிறான்னு சமைக்காம கொள்ளலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம். கிரீன் பெலம்பூர்ல சாப்பிட்டு மாற ஹலோ டாக்டர் நல்ல வசீகரமான தோற்றம் உள்ளவர். அப்ப நான் டாக்டர் உங்களோட ஆரம்ப வேலைகள் எல்லாம் அற்புதமா இருந்தது. ஆனா உங்களோட போக போக உங்களோட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாத்தி மாத்தி கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்களோட சேர்ந்த ஆலோசனைகளும் இந்த விஷயங்களை திருத்துங்கோ என்று நேர சொன்னேன். 2 போன் நம்பரை அவர் எடுத்தாரு. அவ்வளவுதான் கதை. அப்ப என்ன மேசையில இருந்தாக்கள் கேட்டேன்னா அவ்வளவுதான் சொன்னேன். சரிதான், நான் அவரை நேர கண்டேன், சொன்னேன். நல்ல விஷயம் தானே. அப்ப யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்கள் எழும்பனை இடனை போன பானை என்ற ஆக்களை வச்சு கரைச்சல் படுத்துறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்லானே. அதெல்லாம் இல்லாத ஒளிஞ்சிட்டது. என்னென்றால் வைத்தியர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டது. இவன் போய் கதைச்சதோட இவ்வளவு சனம் ஆதரவு என்றால் சனம் எங்களை கவனிச்சொண்டிருக்கு. சில நேரம் எங்கள்கிட்ட ரோட்டால திருவால போய் எங்களையும் தாக்க கூடும் என்ற ஒரு அச்ச நிலை சில பேருக்கு வந்திருக்க கூடும். ஏனென்றால் மக்களின் மனமாற்றம் என்னத்தை காட்டுது? இந்த ஆஸ்பத்திரி வைத்தியர்கள் சிஸ்டங்களை பற்றி சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஓரளவான மக்கள் சாமச்சேரி முழுக்க ஆக்கலானே. அது ஒரு மக்களின் சீற்றம் பொல்லாதது. மக்களின் சீற்றத்துக்கு நாங்களும் உள்ளாகி விடுவோம் என்ற அச்சம் இன்றைக்கு ஒன்றும் தேவையில்லை. மக்கள் சீற்றம் கொண்டு எழும்பினால் பல காரியங்கள் இல்லாம போகும். இந்த பெரிய பலத்தோட வந்த கோத்தபாயாவே இல்லாமல் போன பொழுது அதுக்கு வேற காரணங்கள் இருந்தாலும் மக்களும்
சீட்டம் வயிற்றிலே அடிச்சபடியா சீட்டம், கியூல நின்றபடியா சீட்டம். அப்ப அத போல அந்த சீட்டங்கள் எங்கட நாட்டில உள்ள இலவச கல்வி என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் டியூஷனுக்கு கணக்கு ஆசு செலவழிக்கிறோம். எப்பன் போய் கூட நின்று நேரம் செலவழிக்கின. இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களின் சீட்டத்தை தான் இல்லாம புரியும் மொழிய சட்டத்தாலே இல்லாம போகல. டியூஷன் தேவை. நாங்கள் உணவு உண்ணைகள்ல அம்மா 4 பிள்ளை இருந்தா நோஞ்சன் பிள்ளை கோழி முட்டைய போடுறதுதானே, அந்த விஷயங்கள் இருக்குத்தானே. அத போதுதான் டியூஷன் தேவை. ஆனா இது என்னன்னா ஒரு கலாச்சாரமா வந்துவிட்டாதான் பிரச்சனை. கலாச்சாரம் இல்ல. இந்த இதுக்குள்ள அறிஞனையோ ஒரு விளையாட்டு வீரனையோ ஒரு கலைஞனையோ உருவாக்க முடியாது. ஏனென்றா எல்லாரும் அதுக்குள்ள போய் நிக்கணும். சரிதானே? அப்ப அந்த விஷயங்கள் மக்களின் சீற்றம். அப்ப அர்ச்சுனா மக்களின் சீற்றத்தை வைத்து எம்பியானது மாபெரும் சாதனை. நானும் இந்த பெரிய கட்சியை நடத்துற ஆக்களே மண் கவைக்க அவர் ஒரு சின்ன முயற்சியோட கொஞ்சம் வந்தார். ஆனால் அவற்றை என்ற மகன் டாக்டர் அவனுக்கு நெடுக பேசுவான். அப்பா நீங்கள் அவனை திறந்தரவன் அவரை சொல்லினாங்க. அந்த ஒரு பக்கம் தான் பார்த்தா எங்களை மாதிரி தான், நாங்களும் ஒரு பக்கம் தான் திறவங்களே எங்க பிள்ளைகள் என்று நகைச்சுவையா சொல்லுவேன். உங்களை மாதிரி தான்டாப்பா என்று சொல்லுவேன். அந்த இந்த இன்டர்வியூ அதெல்லாம் பெருக்க விலுமே பாக்குறதே இல்லை. பார்க்க பிசர் வரும். நான் அந்த இனம் வேற என்ன செய்து போடலாம். அப்படி அவற்ற விஷயங்கள் பாராளுமன்றத்திலையும் போய் அந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் பிரேமதாஸ் அந்த ஆசனத்தை அவர் அவமானப்படுத்தினது பெரிய ஒரு கேடுகட்ட செயல். அவரை எப்படி திருந்தோணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஒரு ஆற்றல் உள்ள ஆளாவும் இருக்கிறார். அவரால் நிறைய மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரையிலும். ஆனால் அவர் அதை பொட்டன்சியல் வெளியில வரையில. ஆனா எங்கள் ஒருதருக்கும் அவற்றை பின்னணி பற்றி ஒன்றும் தெரியாதுதானே. ஆனபடியா நாங்கள் அவருக்கு என்ன செய்யலாம் என்று இப்ப சொல்ல டூ ஏர்லி. நாங்கள் சொல்ல இயலாது. இப்ப எங்களுக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் அந்த கொண்டு பொம்பளை அவளை என்ற பொம்பளை என்று சொல்றாரு. அசிங்கமான விஷயங்கள் எத்தனை பேர் பொம்பளோட திடுறாங்க. அது வேற. அவற்ற விஷயம் வித்தியாசமான விஷயம் இல்லோ. நீங்கள பார்க்க இல்லையோ? இல்ல என்ன சொல்லப்பட பாக்குறார்கள் வேற ஆக்கள். இவ்வாறான எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆன ஆக்கள் சமூகத்தோட ஒன்றதுல இவைக்கு பிரச்சனை. இவர்கள் ஒரு டெக்னோகிராட்ஸா இருப்பினும், இவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல மிக கெட்டிக்காரரா இருப்பினும், ஆனா இவர்கள் இந்த சமூகத்தோட இணைஞ்சு போறதுல இவர்களுக்கு சிக்கலா இருக்கு. இவர்களுக்கு பிரச்சனையை வெளியில வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஆற்றல் அந்த பிரச்சனையை தீக்கிற அளவுக்கு இருக்கவே இல்லை. ஆனால் இப்ப அண்மைய சில நாட்கள்ல ஒரு சின்ன மாற்றங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவருடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் முன்னேற்றம். என்ன விஷயம் என்றால், இது நீதிமன்றத்திலே அந்த கேஸ் இருக்குத்தானே. நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்கு, இவர் எலெக்ஷன் கேட்க தகுதியற்றவர். அது எலெக்ஷன் கமிஷனர் நான் என்ற கட்சியோ நானோ சுயேட்சைக்குள்ள இருந்தா ஏற்றுக்கொள்ளுவேன். அவை ஒன்றும் விசாரிச்சு எங்களை பார்க்க தேவையில்லை. உங்க பேர் என்ன, என்னது பர்த் சர்டிபிகேட், அடையாளத்தை என்னது, இன்ன தொழிற்சேகரன் செய்ய இல்லை. அந்த டாக்டர் ஆயிருக்கே SLMC ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்ததோ கொடுக்கலையோ தெரியாது. அரசாங்க உத்தியோகத்துல 2 வகை இருக்கு. குறிக்கப்பட்ட சம்பளத்துக்கு மேல ஆக்களுக்கு தேர்தல் கேட்கிற உரிமை இல்லை. அவர் சைன் பண்ணி போட்டு கேட்க வேணும். சம்பளத்துக்கு குறைய உள்ளாக்கள் திணைக்கள தலைவர்கிட்ட நான் எலெக்ஷன் கேட்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பேன் அரசியல் கேட்க வேணும். இவர் அதை எடுக்க இல்லை என்று சொல்லி வழக்கு போட்டிருக்கு. இவர் இன்டர்டிக்ஷன் இவரை அரசாங்கம் முற்றாக டிஸ்மிஸ் பண்ண வேணும். இல்லாட்டி அவர் இன்டர்டிக்ஷன்ல இருந்தாலுமே சேவையில உள்ளவர் தான். ஆகவே இந்த பொதுவான ஒரு ஆள் கேஸ் போட்டிருக்கு. இவர் இவரை பாராளுமன்ற அங்கத்திற்கு தகுதி நீக்கம் செய்ய வேணும். ஏனென்றால் இவர் கேட்க தகுதியற்றவர். அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெறாமல் ரிசைன் பண்ணாம கேட்டிருக்கிறார். எங்களுக்கு அந்த உண்மை விதிகள் தெரியாது, நீதிமன்றம் தான் பார்க்க வேணும். அதுவும் ஒரு சிக்கல் உண்டு, எதிர்த்து கொண்டு பார்த்தோன்று இருக்கிறார். இந்த வேற வழக்கு பெரிய சிக்கல் இல்லை. அதுக்கு ஃபிட்னஸ் வேணும், அதுகள் வேணும், இதுகள் வேணும். இந்த அவர் அங்க போய் குழப்படி செய்து அதெல்லாம் தள்ளுபட்டு நீதிமன்றத்திலே சாட்சி விராட்டி வழக்கு தள்ளுபட்டுரும். இதுல அப்படி இல்லை. இதுல சட்ட விதிகள் மிக தெளிவாக இருக்கு, வரையறுக்கப்பட்ட. நீதிமன்றங்கள் மிகவும் நேர்த்தியாத்தான செய்யும். அவர்கள் அந்த விஷயங்களை பார்த்துக் கொள்வார்கள்.